ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான க்ரைம் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகத்தில் மாறாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் திருட்டு. ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தையும் நகையும் திருடுறதுக்கு இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான திருடங்க இருக்காங்க. பழைய காலத்தில் திருடங்களுக்கு திருடுறது ஈஸியான ஒரு வேலையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது அப்படி இல்லை. திருடுறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயமா இருக்குது. காரணம், பழைய காலத்தில் பேங்க்கில் இருக்க பணத்தை லாக்கரில் வச்சு வெறும் பூட்டு போட்டு தான் பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தொழில்நுட்ப முறையில் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சு செக்யூரிட்டி பின் ரேடியோ ஆக்டிவ் அலாரம் வச்சு நம்ம பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படிலாம் பாதுகாக்கிறது மூலயமா நம்ம பணத்தையும் நகையையும் திருடங்கிட்டு காப்பாற்றிடலான்னு நம்ம நினச்சோம். ஆனால் அதையும் அவங்க ஈஸியாக உடச்சிட்டாங்க. நம்ம எப்படி தொழில்நுட்ப முறையில் நிறைய வளர்ச்சி அடைஞ்சோமோ அவங்களும் அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஈஸியாகவே திருடிடுறாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம். அதை பார்க்கும்போதே நமக்கே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அவ்வளோ தொழில்நுட்ப முறையை யூஸ் பண்ணி திருடுறாங்க. இப்படி ஒரு சம்பவம் பெல்ஜியம் நாட்டில் நிஜமாவே நடந்திருக்கு. 1 இல்லை 2 இல்லை 10 அடுக்கு பாதுகாப்பை மீறி அசால்ட்டாக அந்த திருட்டை நடத்தியிருக்காங்க. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்தராக நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பெல்ஜியம் நாட்டில் ஆன்ட்வெர்ப் உலக வைர மையம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இங்கே தான் உலகத்தோட பெரும்பாலான வைரங்கள் வாங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தோட மிகவும் முக்கியமான விலை உயர்ந்த வைரங்களும் இங்கே தான் பாதுகாக்கப்படுது. இப்படிப்பட்ட வைர மையத்தில் தான் அந்த திருட்டு நடந்திருக்கு. இந்த வைர மையத்தில் இருக்க வைரங்களோட மதிப்பை கூட்டினா அதை வச்சு பல நாடுகளே வாங்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வைரங்கள் இந்த மையத்தில் பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. இந்த வைர மையத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த வைர வியாபாரிகள் வியாபார நேரம் போக இங்கே இருக்க வைரங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு லாக்கரை தயார் செஞ்சுருக்காங்க. இரவு நேரங்களில் வியாபாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே உள்ள வைரங்கள் எல்லாம் இந்த லாக்கரில் ஒப்படைச்சிருவாங்களாம். அதோட மறுநாள் காலையில் தான் அந்த வைரங்களை திரும்ப வெளியே எடுப்பாங்களாம். இந்த வைரங்களை பாதுகாக்கிற லாக்கர் சுமார் 10 அடுக்கு பாதுகாப்புகளை கொண்டதுன்னு சொல்லப்படுது. வைரங்களை பாதுகாக்கிற இந்த லாக்கர் அறையோட 10 அடுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதலாவது டோப்ளர் ரேடார், அதாவது வைரங்கள் பாதுகாக்கப்படுற லாக்கர் அறையில் ஏதாவது அசைவு ஏற்பட்டால் இந்த அலாரம் அடிக்குமா. ரெண்டாவது பாதுகாப்பு அம்சம் இன்ஃப்ராரெட் டிராக்டர், அதாவது லாக்கர் அறைக்குள்ளே நுழையிற கதவுக்கு வெளிப்புறத்தில் இந்த இன்ஃப்ராரெட் டிராக்டர் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இந்த அறைக்குள்ளே ஏதாவது லைட்டோ வெளிச்சமோ வந்தால் உடனே இந்த அலாரம் அடிக்குமா. மூன்றாவது பாதுகாப்பு அம்சம் செஸ்மிக் சென்சார். இந்த சென்சார் லாக்கர் அறையோட கதவுல ஆக்டிவாக இருக்கும் போது கதவுல ஏதாச்சும் அசைவு ஏற்பட்டுச்சுன்னா இந்த அலாரம் அடிக்குமா. நான்காவது பாதுகாப்பு அம்சம் காந்த கருவி, அதாவது காந்த கருவி ஆக்டிவாக இருக்கும் போது லாக்கர் அறையோட கதவுக்கும் சுவருக்கும் இடையில் ஒரு மெல்லிய காந்த ஈர்ப்பு சக்தி இருக்குமா. இந்த காந்த ஈர்ப்பு சக்தி கட்டாச்சுன்னா ஒரு அலாரம் அடிக்குமா. இது மட்டும் இல்லாமல் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட சாத்திய மாடல்கள் கொண்ட பூட்டு, செக்யூரிட்டி பின், ஹீட் சென்சார், அதாவது இந்த லாக்கர் அறைக்குள்ளே ஏதாவது உயிரினங்கள் நுழைஞ்சா அவங்களோட உடல் வெப்பநிலையை கணிச்சு அலாரம் அடிக்கிற கருவி அப்படின்னு 10க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு வளையங்களை வச்சு இந்த வைரங்களை பாதுகாத்திருக்காங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அலாரம் எல்லாமே மின்சாரத்தால் இயக்கப்படக்கூடிய பொருள்ன்றதுனால 24 மணி நேரமும் இந்த வைர லாக்கர் உள்ள பகுதிக்கு தடை இல்லாமல் மின்சாரம் செல்றதுக்கான வழிகளையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே கரண்ட் கட் ஆனாலும் 2-3 நாட்களுக்கு இந்த அலாரம் எல்லாம் வேலை செய்கிறதுக்கு UPS வசதியும் செஞ்சு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லாக்கர் அறை எங்கே கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலக வைர மையத்தோட அண்டர் கிரவுண்டில், அதாவது பில்டிங்க்கு கீழே பாதலாரம் மாதிரி ஒரு சுரங்கத்தை ஏற்படுத்தி அங்கே தான் இந்த லாக்கர் அறையை வச்சுருக்காங்க. இரவு நேரங்களில் நகைகளெல்லாம் அந்த லாக்கரில் வச்ச உடனே போலீஸ்க்கு தகவல் போயிடுமா. அதுக்கப்புறம் போலீஸ் இரவு நேரம் முழுக்க பேட்ரோல் வண்டியில் இந்த பில்டிங்கை சுற்றி ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பாங்களாம். மறுநாள் காலையில் உலக வைர மையத்தோட ஊழியர்கள் வர வரைக்கும் போலீஸ் ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. இந்நிலையில் 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி 14 காதலர் தினம் அன்னைக்கு உலக வைர மையம் எப்பயும் போல இயங்குது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால அடுத்த 2 நாட்களுக்கு உலக வைர மையம் செயல்படாது. 14ஆம் தேதி இரவு உரிய பாதுகாப்போட வைர நகைகள்லாம் கணக்கிட்டு எப்பயும் போல அந்த லாக்கர்ல வச்சு லாக் பண்றாங்க. அன்னைக்கு இரவு சரியா 7 மணிக்கு வைரங்கள்லாம் லாக்கர்ல வைக்கப்பட்டு லாக்கர் பூட்டப்பட்டு பாதுகாப்பு கருவிகள்லாம் ஆன் செய்யப்படுது. போலீஸாருக்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. இதன் பிறகு பிப்ரவரி 17ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை, உலக வைர மையத்தோட ஊழியர்கள் காலையில் இந்த லாக்கரை உரிய சாவிகள் கொண்டு திறந்து பாதுகாப்பு கருவிகள்லாம் டீஆக்டிவேட் செஞ்சு திறந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆமாம், உள்ளே இருந்த வைரங்கள் எல்லாமே திருடு போயிருந்தது. லாக்கரில் வைரங்கள் இல்லாத பார்த்த உடனே ஊழியர்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க பார்க்கறது கனவா இல்லை நினைவான்னு தெரியாமல் ஊழியர்கள் எல்லாரும் முழிக்கிறாங்க. பின்னர் போலீஸாருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிவிக்கப்படுது. போலீஸார் சம்பவ இடத்துக்கு பார்வையிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தடயங்களை சேகரிக்கவும் முயற்சி பண்ணுறாங்க.
சம்பவ இடத்துல ஒரு கைரேகை கூட போலீஸாருக்கு சிக்கல. இந்த திருட்டு சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னு போலீஸார் கேமராவில் பார்க்கும்போது கேமராவில் சில மர்ம நபர்கள் முகத்தை மறைச்சு கொண்டு கருப்பு பிளாஸ்டிக் நிற கவரால் கேமராவை மூடுறது மட்டும் பதிவாயிருந்தது. இந்த கேஸ் போலீஸ்க்கு ரொம்பவே சவாலாக இருக்குன்னு ஊடகங்கள் முதல் அனைவரும் பேச துவங்குறாங்க. திருட்டு போன வைரங்களோட மதிப்பு சுமார் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் இருக்குன்னு கணக்கிடப்படுது. இந்த திருட்டு சம்பவம் எப்படி நடந்துச்சு, ஏன் உள்ள இருந்த அலாரம் எதுவும் அடிக்கல, திருடங்க எப்படி உள்ள நுழைஞ்சாங்க, திரும்ப எப்படி வெளியே போனாங்க, இப்படின்னு எதையுமே போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஆனா மறுநாள் அதே பில்டிங்ல உள்ள லியோனார்டோ அப்படின்ற ஒரு போலீஸார் கைது செஞ்சு இந்த திருட்டு சம்பவத்தை நடத்தின திருடன் இவன் தான் சொல்றாங்க. போலீஸார் கைது செஞ்ச இந்த லியோனார்டோ வேற யாரும் இல்லை, உலக வைர மையத்தோட அதே கட்டிடத்தில் இருக்கிற ஒரு வைர வியாபாரி தான். கடந்த 3 ஆண்டுகளாக இங்கே தான் அவர் வைர வியாபாரம் செஞ்சுட்டு வராராம். உலக வைர மையத்திலேருந்து வைரத்தை வாங்கி வெளிநாடுகளில் உள்ள மொத்த வைர வியாபாரிகளுக்கு அதை விட்டுட்டு வந்திருக்காரு. ஆனால் இவர் தான் இந்த திருட்டு சம்பவத்தை நடத்தியிருப்பார்னு போலீஸ் சொன்னது அங்கே இருந்த பலருக்கும் அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் திருடு போன வைரங்களில் சுமார் 20 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வைரங்கள் இவர் இருந்த இடத்துல கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த கதையை ஆரம்பத்துலேருந்து கேட்ட நம்ம எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமாக இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பு கருவிகள்லாம் வச்சுருந்தாங்க, அவ்வளோ அலாம் வச்சுருந்தாங்க, பத்தாததுக்கு போலீஸ் வேற வெளியே ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மீறி எப்படி இவன் இந்த திருட்டு சம்பவத்தை நடத்தியிருப்பான்னு இதே சந்தேகம் தான் அந்த போலீஸ்க்கும் மக்களுக்கும் இருந்துச்சு. அதுக்கான பதிலையும் இந்த லியோனார்டோவே கொடுத்துருக்கான். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கைதானதுக்கு அப்புறம் லியோனார்டோ கொடுத்த வாக்குமூலம் பொதுமக்களை மட்டும் இல்லை போலீஸாரையே ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட வச்சுது. உண்மையிலேயே இந்த லியோனார்டோ ஒரு வைர வியாபாரியே கிடையாதான், அவன் இந்த கட்டிடத்துக்கு வந்ததே இந்த வைரங்களை திருடுறதுக்காக தானா. கடந்த 3 ஆண்டுகளாக இங்கே வைர வியாபாரிகள் போல நடித்து இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அவனோட வாக்குமூலத்தில் சொல்லப்பட்டிருந்தது என்னன்னா, கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் இந்த வைரங்களை திருடுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு இங்கே இருக்கவங்களோட நம்பிக்கையை பெறதுக்காக தான் இப்போ ஒரு வைர வியாபாரி போல நான் காட்டிக்கிட்டேன். அதுக்காக இந்த கட்டிடத்தில் ஒரு இடத்தையும் வாடகைக்கு எடுத்தேன். கொஞ்ச நாள் வைர வியாபாரங்களும் செஞ்சேன். அதுக்கப்புறம் சர்வதேச அளவுலையும் வைரங்களை வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த காலங்களில் தான் எனக்கு இந்த உலக வைர மையத்தில் இருக்கவங்களோட நம்பிக்கை கிடைச்சிது. இந்த கட்டிடத்துக்குள்ளே வந்து போகிறதுக்கான அனுமதி கார்டும் கிடைச்சிது. இருந்தாலும் இந்த கட்டிடத்தில் ஃபோட்டோஸ் எடுக்க அனுமதி கிடையாது. இதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஷர்ட் பாக்கெட்டில் ஒரு பென் கேமராவை வச்சுக்கிட்டு இந்த பில்டிங்கை சுற்றி வருவேன். இதனால் எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னு வைரத்தை திருடுறதுக்கு திட்டமிடும் போது எங்களுக்கு உதவியாக இருக்கும்னு அப்படி செஞ்சேன். இரவு நேரங்களில் வைரங்கள் எல்லாம் ஒரு லாக்கரில் வச்சு பூட்டப்படுறதை கண்டுபிடிச்சேன். அந்த லாக்கரை பார்க்குறதுக்கும் ஆசைப்பட்டேன். ஆனால் சிறிய வியாபாரிகளுக்கு லாக்கர் பக்கம் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இதனால் அங்கே பணியாற்றும் நபர்களோட ஃப்ரெண்டாகிறதுக்கு முடிவு செஞ்சேன். அதன்படி தினமும் பெல்ஜியம் சாக்லேட் வாங்கிட்டு வந்து அங்கே பணியாற்றும் நபர்களுக்கு கொடுத்தேன். இதனால் சீக்கிரத்தில் அவங்களோட நண்பன் ஆகிட்டேன். என்னோட வைரத்தையும் அந்த லாக்கரில் வைக்கணும்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டேன். என்னதான் சிறிய வியாபாரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட நண்பனாக இருக்கான்னு சொல்லி அவங்களும் எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. இதனால் என்னோட வைரங்கள் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க அந்த லாக்கர்ல வைக்கிறதுக்காக தினமும் போவேன். திரும்ப மறுநாள் காலையில வைரங்களை எடுக்கிறதுக்காக போவேன். இப்படி அந்த லாக்கருக்கு அடிக்கடி போய் அந்த லாக்கர்ல இருக்க பாதுகாப்பு கருவிகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த லாக்கர் எப்படி வேலை செய்யுது, இந்த பாதுகாப்பு கருவிகள்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாத்தையும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த லாக்கர் பாதுகாப்புகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இதை தாண்டி போய் எப்படி அந்த வைரங்களை திருடுறதுன்னு யோசிச்சேன். இந்த திருட்டை நடத்துறதுக்காக இட்டாலியில உள்ள என்னோட நண்பர்கள் 4 பேரையும் என்னோட கேங்ல சேர்த்துக்கிட்டேன். என்னோட கூட்டாளிகள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இந்த வைரத்தை எப்படி திருடலான்னு யோசிக்க துவங்கினேன். அந்த வைர மையத்தில் இருக்க லாக்கர் மாதிரியே ஒரு லாக்கரை நாங்களே வடிவமைச்சோம். அந்த லாக்கரில் இருக்க எல்லா வசதிகளையும் எங்கள் லாக்கர்லேயும் வச்சு இந்த லாக்கரை ரெடி பண்ணோம். ஆனால் எங்கள் லாக்கரில் அலாரம் இல்லாமல் இதை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். பல முறை தோல்விகள் கண்டோம். இருந்தாலும் நிறைய முயற்சி பண்ணி கடைசியாக வெற்றி அடைஞ்சோம். அதன் பிறகும் நிறைய பயிற்சிகள் எடுத்தோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் திருடுறதுக்கு ஒரு நல்ல நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். சனி ஞாயிறு விடுமுறை அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை திருடினா தான் கரெக்டாக இருக்கும்னு பிப்ரவரி 14 திருடுற நாளாக முடிவு செஞ்சோம். அன்னைக்கு எல்லாமே வழக்கம் போல் நடந்துச்சு. வெளியில் போலீஸாரும் இரவு நேரங்களில் ரொம்பவே அசால்ட்டாக தான் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. இது எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. போலீஸாருக்கு உள்ள லாக்கரோட அம்சங்கள் எல்லாம் தெரியும். இந்த லாக்கரை மீறி யாராலையும் திருட முடியாதுன்னு அவங்க நினச்சதுனால அவங்களோட பணியை ரொம்பவே அசால்ட்டாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது எங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருந்துச்சு. வழக்கம் போல் அன்னைக்கு இரவும் 7 மணிக்கு வைரங்கள் எல்லாம் அந்த லாக்கரில் வச்சு பூட்டப்பட்டுச்சு. லாக்கரில் உள்ள ஒவ்வொரு பாதுகாப்போட அலாரமும் எப்படி அடிக்காமலையும் அதை வேலை செய்யாமலையும் டீஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை நாங்கள் ரொம்பவே நல்லா திட்டமிட்டு இருந்தோம். அதே போல் எல்லாத்தையும் சரியாக செஞ்சோம். ஆனால் அந்த ஹீட் சென்சிங் சென்சார் மட்டும் எங்களுக்கு சற்று சவாலாக இருந்துச்சு. அந்த சென்சாரை டீஆக்டிவேட் செய்யணும்னா அந்த பகுதிக்கு போய் ஆகணும். அந்த பகுதிக்கு போனாலே அந்த அலாரம் அடிச்சிடும். இதனால என்ன பண்ணலான்னு கொஞ்ச நேரம் யோசித்தோம்.
இதனால் பிப்ரவரி 14ஆம் தேதி இரவு என்னோட வைரங்கள் அந்த லாக்கரில் வைக்க போகும்போது அங்கே இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரியாமல் பெண்கள் யூஸ் பண்ணுற ஆஸ்ப்ரேவை அந்த ஹீட் சென்சார் மிஷின் மேலே அடித்தேன். அதை அடிக்கிறது மூலயமா அந்த ஹீட் சென்சார் மிஷினால் ஹீட்டை உணர முடியாது. இதனால் அதோட அலாரம் அடிக்காமல் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது வேலை செய்கிறது போலேயும் தெரியும். பிப்ரவரி 14ஆம் தேதி நள்ளிரவு ரோட்டில் ஆள் நடப்பாட்டை குறைஞ்சதுக்கு அப்புறம் உலக வைர மையத்தோட பின்வாசல் வழியாக உள்ளே நுழைஞ்சோம். லாக்கர் இருக்கிற அண்டர் கிரவுண்டுக்கு போனோம். முதல்ல கேமரா இருந்துச்சு. கேமரா ஆக்டிவாக இருக்கும் போது வெளிச்சம் ஏற்பட்டால் அந்த அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதனால் கேமராவை முதல்ல கருப்பு நிற பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடிட்டோம். அதுக்கப்புறம் அந்த அறையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தணும். அடுத்தது இந்த அறையோட செக்யூரிட்டி பின் எங்களுக்கு வேணும். அந்த செக்யூரிட்டி பின்னை கண்டுபிடிக்கிறதுக்காக முன்னதாகவே அந்த அறையில் ஒரு சின்ன கேமராவை பொருத்தி வச்சுருந்தேன். அந்த கேமராவில் பதிவான காட்சிகளை வச்சு அந்த செக்யூரிட்டி பின்னை ஈஸியாக ட்ராக் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த லாக்கருக்கு ஒரு சின்ன சாவியும் இருந்துச்சு. அந்த சாவியையும் அந்த பதிவான காட்சிகளை வச்சு ஒரு சாவியை நாங்களே வடிவமைச்சோம். அந்த சாவியும் ரொம்பவே சரியாக வந்திருந்தது. அதனால் ஒரு வழியாக நாங்கள் லாக்கர் கதவை திறந்துட்டோம். இதுக்கப்புறம் உள்ள இன்னொரு கதவு இருந்துச்சு. அந்த கதவுக்கும் சாவி மட்டும்தான் லாக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏற்கனவே ஒரு டூப்ளிகேட் சாவி செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். அந்த சாவியை வச்சு அந்த கதவையும் திறந்துட்டோம். இதுக்கப்புறம் உள்ள ஒரு லைட் சென்சிங் சென்சார் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த சென்சார் மேலே வெளிச்சம் பட்டால் அலாரம் அடிக்கும். நாங்கள் வெளிச்சமே இல்லாமல் உள்ளே போய் ஒரு கருப்பு டேப் எடுத்து அந்த சென்சார் மேலே ஒட்டி அந்த சென்சாரை செயலிழக்க வச்சுட்டோம். கடைசியாக எல்லா பாதுகாப்புகளையும் மீறி ஒரு வழியாக உள்ளே போனதுக்கப்புறம் அந்த 109 பாதுகாப்பு பெட்டிகளில் இருந்த வைரங்களையும் பேக் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் டீஆக்டிவேட் பண்ண எந்த அலாரமையும் எதுவும் செய்யாமல் அப்படியே வெளியே வந்துட்டோம். அப்போ தான் அது திங்கக்கிழமை வரைக்கும் வேலை செய்யாமல் இருக்கும்னு நினச்சி. அதுக்கப்புறம் போலீஸார் என்னை கைது செஞ்சு என்கிட்ட இருந்த வைரங்களை இப்போ பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இதுதான் அந்த திருடன் கொடுத்த வாக்குமூலம். இதை கேட்கும் போதே நமக்கு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்களை ரொம்பவே அசால்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நமக்கு தலை சுற்றுற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளோத்தையும் பண்ண இந்த திருடங்க எப்படி போலீஸ்கிட்ட மாட்டினாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுதான் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயமே. இவ்வளோத்தையும் பார்த்து கரெக்டாக பண்ண அந்த திருடங்க ஒரு சின்ன குப்பையால் இந்த மேட்டரில் மாட்டியிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஈவினிங் ஒரு சூப்பர் மார்க்கெட்காரர் அந்த பகுதியில் இருந்த குப்பைகளில் உலக வைர மையத்தில் வைரங்களை வச்சிருக்க கேரி பேக்கில் இருக்கிறதா பார்த்துட்டு போலீஸாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. போலீஸாரை வந்து செக் பண்ணி இது உலக வைர மையத்தில் வைரங்கள் வைக்கப்பட்டிருந்த கேரி பேக் தான் முடிவு செய்கிறாங்க. இதை யார் இங்கே போட்டிருப்பான்னு அங்கே இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளில் லியோனார்டோ தான் இந்த குப்பைகளை போடுறது தெளிவாக பதிவாக இருந்தது. இதை வச்சு தான் லியோனார்டோவை போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் அவரோட கூட்டாளிகளான 4 பேரில் 3 பேரையும் போலீஸார் பிடிச்சாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் போலீஸால் கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. அவர் தலைமறைவாயிட்டார். இந்த வழக்கை விசாரித்த கோர்ட் 2005ஆம் ஆண்டு லியோனார்டோவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவரோட கூட்டாளிகளுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிச்சாங்க. 2009ஆம் ஆண்டு பெயிலில் வெளியே வந்த லியோனார்டோ பத்திரிகையாளர்கள்கிட்ட நான் இந்த திருட்டை ஒரு வைர வியாபாரிக்காக தான் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் நான் திருடினது வெறும் $20 மில்லியன் மதிப்புள்ள வைரங்கள் மட்டும்தான். $100 மில்லியன் மதிப்புள்ள வைரங்கள் திருடப்பட்டுச்சுன்னு சொன்னது இன்சூரன்ஸ் பணத்திற்காக அந்த உலக வைர மையம் சொன்ன பொய் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அவரோட பெயில் கண்டிஷனில் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஆனால் அதை மீறி அவர் பத்திரிகையாளர்கிட்ட பேசினதுனால 2013ஆம் ஆண்டு மறுபடியும் போலீஸார் அவரை கைது செஞ்சிட்டாங்க. இதுவரைக்கும் திருடு போனது $20 மில்லியன் மதிப்புள்ள வைரங்களா இல்லை $100 மில்லியன் மதிப்புள்ள வைரங்களான்னு சரியாக தெரியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாலிவுட் படங்களையும் மிஞ்சுற அளவுக்கு பிளான் பண்ணி இந்த லியோனார்டோ திருடி இருந்தாலும் அந்த குப்பை மேட்டரில் ஈஸியாக மாட்டினது ரொம்பவே வேடிக்கையாக இருந்துச்சு. அப்படியே வேடிக்கையாக இருந்தாலும் இந்த வழக்கு இன்றைக்கி வரைக்கும் தீராத மர்மமாக தான் இருக்குது. காரணம் லியோனார்டோ இந்த திருட்டை நான் ஒரு வைர வியாபாரிக்காக தான் பண்ணேன்னு சொன்னார். அந்த வைர வியாபாரி யாருன்னு இன்றைக்கி வரைக்கும் சரியாக தெரியலை. அது மட்டும் இல்லாமல் உலக வைர மையம் $100 மில்லியன் மதிப்பிலான வைரங்கள் திருடு போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் லியோனார்டோ $20 மில்லியன் மதிப்பிலான வைரங்களை மட்டும்தான் திருடுனன்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் என்னன்னு தெரியலை சரியா. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு வைர வியாபாரியே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படி உலக வைர மையத்தில் அனுமதி கிடைச்சது? இதை யாரும் சரியாக கவனிக்கலையா? அதுவும் இல்லாமல் 3 வருஷமாக இவர் இங்கே தான் இருந்துட்டு வர்றாரு. யாருக்கும் ஏன் இவர் மேலே சந்தேகம் வரல? அன்னைக்கு நைட்டு எப்படி இவர் உள்ளே நுழைஞ்சாரு? பின்புற வழியை யார் திறந்து விட்டது? இப்படின்னு பல கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் போலீஸார் மனசில் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எதையும் சரியாக கண்டுபிடிக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டாளிகளில் 4 பேரில் ஒருத்தர் தப்பிச்சு போனார்ல, அவரையும் இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கல. இந்த எல்லா விஷயங்களையும் போலீஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது உலகத்தோட தீராத மர்மமான வழக்குகளில் ஒன்றாக தான் இருக்க போகுது.
இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸை விரும்புவாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த திருட்டு சம்பவத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.